உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் ரிஷி வர காணோம். இப்படி எதுக்காக என்ன முறைக்கிற சுமு? ப்ளீஸ் இப்போ நீயும். ஆமா எனக்கு தெரியுது, நான் இந்த வீட்ல எல்லாருக்குமே தொல்லை கொடுக்கறேன்னு எனக்கு தெரியுது. பின்ன நான் வேற என்னதான் செய்ய? இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. அட்லீஸ்ட் நீயே வந்து என்ன புரிஞ்சுக்கோ. அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட் அந்த ரிஷி இருக்கானே, அவன் ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றான். அவன் விசித்திரம் மட்டும் இல்ல, எனக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்கறான். அவன் கிட்ட நீ சொல்லிடு, அவனோட இந்த தொல்லைக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன்னு. பண்டிதர் கால் பண்றாரு. ஹலோ, வணக்கம் பண்டிதரே. ஆயுஷ்மான் பவ கண்ணா. பண்டிதரே, நீங்க கால் பண்ணிருக்கீங்க, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகேவா இருந்தா நான் எதுக்கு போன் பண்ண போறேன்? அப்படின்னா ரிஷிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னல, அது நாளையில இருந்து ஆரம்பமாகுது. நாளையில இருந்து அவன் தோஷம் உக்கிரமா இருக்கும். எல்லா கிரக நட்சத்திரங்களும் பல தாக்கத்தை உண்டாக்கும். காற்று தன்னுடைய திசைய மாத்திக்கும். நீ அந்த காத்தோட போராடியே ஆகணும். உன் புருஷனை காப்பாத்திக்க. இங்க பாருமா, என்ன ஆனாலும் சரி 24 மணி நேரமும் நீ அவன் பக்கத்திலேயே இரு. நான் சொல்றது கேக்குதாமா? கேக்குது. என் நிலைமைய பாத்தியா? நீலம் மேடம் கிட்ட இதையெல்லாம் என்னால சொல்ல முடியல. நான் இத சொன்னா அவங்க நிச்சயம் நம்ப போறது இல்ல. கெட்ட நேரத்துல விநாச காலே விபரீத புத்தி. அதோட பணத்துக்கு அலையறன்னு என் மேல பழி போடுறாங்க. உங்களுக்கு தான் அத்தைய பத்தி தெரியும் இல்லையா? அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. ஆனா இப்போ எல்லாமே என்னாலதான். இப்ப அவங்க நிலைமை அந்த மாதிரி இருக்கு. அதான் காரணம். மனசார அவங்களுக்கு உங்க மேல மரியாதை இருக்கு. யார் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்களதான் அதிகமா நம்புறாங்க. அதான் இப்ப அவங்க மலிஷ்கா பேச்சு கேக்குறாங்க. அதனால அவளதான் நம்புறாங்க. பண்டிதரே, ப்ளீஸ் நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கடவுள் உன் ரூபத்துல ஒரு நல்ல மருமகளை கொடுத்திருக்கிற விஷயம் மேடமுக்கு தெரியல. நீ மருமகளா இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். அது விடுங்க பண்டிதரே. நான் வந்து ரிஷிக்காக என்ன பண்ணணும்? நீங்க அத மட்டும் சொல்லுங்க. நான் வந்து ஏதாவது பூஜை பண்ணணும்னா சொல்லுங்க. அவனுக்கு கிரக சாந்திக்காக நான் ஏதாவது பண்ணணுமா? இங்க பாருமா, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு செய்ய வேண்டிய பூஜை ஒண்ணே ஒண்ணுதான். நீ எப்பவும் அவ கூடவே இரு. அவனை நீ தனியா விட்டுறாத. சரி பண்டிதரே, ரொம்ப நன்றி. லட்சுமி கண்ணா, என்னாச்சா? ஒரு எச்சரிக்கை. மார்கேஷ தோஷத்தோட தாக்கம் தீவிரமா இருக்கும். அந்த தோஷத்தை சமாளிக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு விஷயத்தை மறக்க கூடாது. ரிஷிய தோஷத்திலிருந்து காப்பாத்தும் போது நீ முழு கவனத்தோட செயல்படணும். ஏன்னா அது உன்னையும் பாதிக்கும். நீ அவனை காப்பாத்த போய் அவன் காப்பாத்தப்பட்டாலும் உனக்கு பாதிப்புகள் ஏற்படும். லட்சுமி கண்ணா, அவனை மார்கேஷ தோஷத்திலிருந்து காப்பாத்தும் போது நீ உன்னையும் காப்பாத்திக்கணும். ஏன்னா அந்த தோஷத்தை நீ தடுக்க முயற்சி செய்யும் போது அது உன்னையும் சும்மா விடாது. இந்த விஷயத்தை மட்டும் கவனத்துல வச்சுக்க. ஆயுஷ்மான் பவ, அகண்ட சௌபாகியவதி பவ. நான் போனை வைக்கிறேமா, பத்திரமா இருந்துக்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.